சார் இந்த ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? சார் தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். சரி சார், ஆரம்பிச்சிடலாம் சார். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புக் டிசைனிங் அண்ட் செல்ஃப் பப்ளிஷிங். நம்மளே ஒரு புக்கை டிசைன் பண்ணலாம், அதை எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கோர்ஸு சார். இது எதுக்கு நம்ம புக் டிசைனிங் பண்ணணும், இது நம்ம யாரோ கொடுத்து கூட பண்ணிக்கலாம், இது நமக்கு தேவையா அப்படின்னா, இப்போது உள்ள காலத்தில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம். இந்த புக் டிசைனிங்லாம் வந்து நீங்களே பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. அதை நீங்களே பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பதிப்பகத்திட்ட போகணுன்னு தேவையில்லை, இதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட போகணுன்னு தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நம்மளே பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சில பேசிக் டேர்ம்ஸ் புக் டிசைன்னா அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு நம்ம மற்ற இதுக்கு போகும். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்எம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 80 GSM, 70 GSM, 100 GSM அப்படிம்பாங்க. ஜிஎஸ்எம்னா கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது என்னென்னா, 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பேப்பரோட வெயிட் எவ்வளவோ அதான் ஜிஎஸ்எம். இப்போ 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ள ஒரு பேப்பரை நான் எடுத்து தராசில் வெயிட் போடுறேன் அப்படின்னா 70 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 70 GSM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் கையில் ஒரு A4 பேப்பரை கொடுத்து இது எத்தனை GSM அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நார்மலாக A4 பேப்பர் ஒரு பேப்பரோட வெயிட் வந்து 5 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் 5 கிராம்ஸ் போட்டு டிவைடட் பை அந்த A4 சைஸோட சைஸு. அகலம் 210.210 மீட்டர், நீளம் வந்து 0.297 மீட்டர். இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 80.16 வரும். ஸோ இட் இஸ் 80 GSM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பேப்பருக்குமே நீங்கள் ஒரு GSM வந்து நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும். அதோட வெயிட்டை பார்க்கணும், அதோட சைஸை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் GSM. GSM அதிகமாக திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 80 GSM விட 100 GSM பேப்பர் வந்து திக்காக இருக்கும். 70 GSM பேப்பர் வந்து 80 GSM விட திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதுதான் GSM பற்றி. அடுத்தது பேப்பர் சைஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தடவை பார்ப்போம். பேப்பர் சைஸில் வந்து நிறைய சீரீஸ் இருக்குது. A சீரீஸ் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது A சீரீஸ். இதுமாதிரி B, C அப்படிலாம் இருக்குது. பட் A தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். அதாவது நீளமும் அகலமும் இதை மல்டிப்ளை பண்ணி ஏரியா பார்த்தீங்கன்னா A0 அதான் வந்து பிக்கெஸ்ட் சைஸ் A சீரீஸில். அதை நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸ்கொயர் மீட்டர் வரும், அதான் A0. அந்த A0 2ஆக ஹாஃபாக மடித்தேன்னா கிடைக்கிற 2 பகுதி வந்து A1. இது ஒரு A1, இந்த பக்கம் ஒரு A1. இந்த A1 2ஆக மடித்தேன்னா கிடைக்கிறது வந்து A2. இது ஒரு A2, இந்த பக்கம் ஒரு A2. அந்த A2 2ஆக மடித்தேன்னா அது கிடைக்கிறது வந்து A3. இங்கே ஒரு A3, இந்த பக்கம் ஒரு A3. இந்த A3யை நான் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுன்னா எனக்கு A4 கிடைக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற A4 பேப்பர் அதுதான். இது ஒரு A4, இங்கே ஒரு A4. A4 ஹாஃபாக மடித்தேன்னா எனக்கு A5. A5ங்கிறத நார்மலாக நம்ம புத்தக சைஸு A5ல் தான் பெரும்பாலும் போடுவாங்க. இந்த A5 2ஆக மடித்தோம்னா கிடைக்கிறது A6. A6 2ஆக மடித்தோம்னா A7. இப்படியே மடிச்சுட்டே போகலாம். A10 வரைக்கும் இருக்குது. இந்த ரீடிங்கில் இங்கே கொடுத்துருக்கேன், மில்லிமீட்டர் இன்ச்சஸில் கொடுத்துருக்குறேன். இந்த இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எதுவும் நோட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ இதுதான் பேப்பர் சைஸு. நார்மலாக ஒரு புக்கு டிசைன் பண்ணுறப்போ மெயினாக இந்த கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து ட்ரிம் ஆர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜின் சொல்லுவாங்க, சேஃப்டி மார்ஜின் சொல்லுவாங்க, ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பைன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த 5 டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரிம் ஆர் கட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபினிஷிங் சைஸ். இப்போ எனக்கு A5 சைஸில் ஒரு புக்கு வேணும் அப்படின்னா A5 சைஸ் என்ன சைஸ் இருக்கோ கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி என் கையில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ட்ரிம் ஆர் கட் சைஸ்ன்னு பேர். அல்லது ஃபினிஷிங் சைஸ் நீங்கள் சொல்லலாம். இப்போ A4 சைஸ்லாம் ஒரு புக்கு போடணும்னா A4 சைஸ் எக்ஸாக்டாக இருக்கும் புக்கு என் கையில் வர்றப்போ. ஸோ மார்ஜின்கிறது உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்டு ரைட் டாப் பாட்டம் கொடுக்குறது மார்ஜின். அந்த அந்த மார்ஜின்குள்ளே தான் டெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக டெக்ஸ்ட்டோ இமேஜோ எல்லாம் போடுவோம்.
அது இல்லாமல் சேஃப்டி மார்ஜின் ஒன்று இருக்குது. அந்த மார்ஜினுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும் சேஃப்டி மார்ஜின், அதுக்கு அதை வந்து டச் பண்ணாமல் இருக்கும். அது நம்ம பார்ப்போம் எக்ஸாக்டாக. ப்ளீட்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நான் மார்ஜின்குள்ளே தான் போடுவேன். ப்ளீட்ஸுங்கிறது இப்போ கவர் இருக்கு இல்லையா, புத்தகத்தோட கவர் முன்னட்டை பின்னட்டை, அதில் நம்ம ஒரு படம் வந்து ஃபுல்லாக போடுவோம். நீங்கள் எந்த புக்கை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அட்டையில் உள்ள படம் வந்து ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு மார்ஜின் கிரிச்சு எதுவுமே இருக்காது. சப்போஸ் நான் A4 சைஸோட கவர் டிசைன் பண்ணுறப்ப கரெக்டாக A4 சைஸ் வச்சு நான் பண்ணணுன்னா பிரிண்ட்டு கொடுக்குற அந்த படத்தையும் அதே சைஸ்க்கு வச்சு பிரிண்ட்டு கொடுத்தேன்னா மிஷின்லேருந்து வெளில வர்றப்போ அந்த படத்தை சுற்றி ஒரு ஒயிட் பார்டர் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த பார்டர் வரக்கூடாமல் ஃபுல்லாக படமே வரணும் அப்படின்னா A4 சைஸை விட, இப்போ நான் எனக்கு புக்கு வந்து A4 சைஸ் தான் தேவை அப்படின்னா அந்த A4 சைஸோட கொஞ்சம் அதிகமாக லென்த்து வைப்பேன். அந்த கொஞ்சம் அதிகமாக வைக்கிற லென்த்துக்கு பேர் தான் ப்ளீடுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ வைக்கணும் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்பைன். ஸ்பைனுங்கிறது ஒரு புத்தகத்தோட இதை முதுகும்பாங்க. ஸ்பைனுங்கிறது முதுகு தமிழில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் வந்து இந்த என்ன புத்தகம் பேர் ஆத்தர் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, புத்தகத்தோட பேர், அதுதான் ஸ்பைன். அது எவ்வளோ வைக்கணும், அது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸை பொறுத்தது. உங்கள் புத்தகத்தோட நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவு, அந்த பேஜ் ஒவ்வொன்று எவ்வளோ GSM, என்ன GSM யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த ஸ்பைனோட இது வெரி ஆகும். ஸோ இந்த எல்லா பராமீட்டரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புக் டிசைனே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். சப்போஸ் இந்த A4 சைஸோட A4 பேப்பரோட சைஸ் வந்து 210 மில்லிமீட்டர் இன்ட்டு 297 மில்லிமீட்டர். 210ங்கிறது இந்த இடத்துல இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜி வரைக்கும் இருக்குது. 297ங்கிறது இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த கிரே ஏரியாங்கிறது நான் வந்து ஒரு மார்ஜின் கொடுத்துருக்கேன். அது எத்தனை 2 சென்டிமீட்டர் 2 அது நான் சொல்கிறேன் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இந்த கிரே ஏரியா வந்து மார்ஜின். இந்த ஒயிட்டில் மட்டும்தான் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுவோம். பாராகிராஃபு டெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாமே இங்கே வரும். நான் உங்களுக்கு சொன்னோம்ல ப்ளீடுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நான் இந்த சைஸுக்கு மட்டும் புக்கை டிசைன் பண்ண மாட்டேன். இந்த எல்லோ சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இருக்குல்ல, இதுதான் ப்ளீடு, இது எல்லோ தான் ப்ளீடு. இதை நான் வந்து டிசைன் பண்ணுறப்ப ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் போடுற படம் வந்து இது வரைக்கும் வரணும், ஃபுல்லாக இந்த எல்லோ வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி வச்சாதான் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. இந்த கட்டிங்கிறது இந்த 210 297 கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இதை தாண்டி உள்ளது எல்லாமே நமக்கு பிரிண்டில் இதில் வராது, புக்காக வராது, அதெல்லாம் கட் பண்ணி ஒதுக்கிடுவோம். ஆனால் டிசைன் பண்ணுறப்ப படம் வந்து இது வரைக்கும் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ப்ளீட் ஏரியாவில் அந்த படத்தோட முக்கியமான பகுதி எதுவும் வரக்கூடாது. வேணுமா பேக்ரவுண்ட் இருக்கலாம். இப்போ இங்கே ஒரு பறவை இருக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படம் போடுறீங்கன்னா பறவை இருக்கலாம், இந்த பறவையோட பேக்ரவுண்டு வந்து மரம் செடி கொடிலாம் இருக்கு இல்லையா, அது இது வரைக்கும் போகலாம். ஏன்னா அது கட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பறவை கட் ஆகிடக்கூடாது, பறவையோட மூக்கு இது இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. ஸோ இந்த கிரே ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். இந்த கிரே ஏரியாக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வரும் பிரிண்டில். நார்மலாக ப்ளீடு வந்து 0.125 இன்ச்சஸ் வைப்பாங்க, அதாவது 3 மில்லிமீட்டர். அப்படின்னா இப்போ நான் ஒரு A4 சைஸ் புக்கு நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா 210 297 அதோட ஒரு 3 mm, இந்த சைடு ஒரு 3 mm, இந்த சைடு ஒரு 3 mm, அப்படின்னு எவ்வளோ வரும் 216 3 + 3 6. ஸோ 216க்கு நான் விட்த்து வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதேமாதிரி ஹைட்டு வந்து 297 + 6 mm 303 mm. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் டிசைன் பண்ணுறப்பே அந்த ப்ளீடுக்கும் சேர்த்து தான் நான் பேப்பர் சைஸை எடுக்கிறேன். எடுத்து டிசைன் பண்ணுறது வந்து இந்த மார்ஜின்குள்ளே தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன்லி கவர் மட்டும் நான் இது ஃபுல்லாக போடுவேன், பேக் கவர் ஆகட்டும் ஃப்ரண்ட் கவர் ஆகட்டும், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், புக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த இது புரிஞ்சுங்களா சார்? இது புரிஞ்சுங்களா? இது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த உள்ள ஒரு லைன் இருக்கும், இதுதான் வந்து சேஃப்டி மார்ஜின் சொல்லுவாங்க. சேஃப்டி மார்ஜின்னா இதை தாண்டி டெக்ஸ்ட்டு போட மாட்டாங்க. A4 சைஸுங்கிறது இப்போ இது வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக கட்டிங் சைஸ் வந்து ஃபினிஷிங் சைஸ் ஆஃப் புக்கு வந்து இந்த இது வரைக்கும் இருக்கும். ஆனாலுமே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் உள்ள தள்ளி தான் டெக்ஸ்ட்டை வைப்பேன். போதும், இந்த எட்ஜுக்கெலாம் போக மாட்டேன். இப்போ இவங்க ஏன் இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த ஃபுல் பேஜுக்கும் வரணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது கட்டிங் எட்ஜோடு வச்சுருக்காங்க, A4 சைஸோடு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ பிரிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் பார்டர் ஒன்று வந்துடும். அந்த ப்ளீடிங்க்கான இந்த ஃபுல் பேஜ் நம்ம வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதை வைக்காதனால
உங்களுக்கு இந்த ஒயிட் பார்டர் பிரிண்ட் அவுட்டில் வரும். இப்போ இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த இமேஜை கொண்டு போயிட்டாங்க. டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் மெயின் பிக்சர் எல்லாமே இந்த சேஃப்டி ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ இந்த படம் இருக்குது, இது வந்து ஒரு அட்டைப்படம்னு வச்சுங்க. இப்போ டைகர், இந்த டைகரோட பிக்சர், வைல்ட் டீம்ங்கிற டெக்ஸ்ட்டு, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இதான் ஃபினிஷிங் சைஸ், கட் லைன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் A4 சைஸ்னால் இந்த ஆரஞ்சு லைனோட என்னோட A4 சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 3 mm, இதுதான் ப்ளீட் லைன். இந்த கட் லைன்லேருந்து இன்னொரு 3 mm இந்த பக்கம் வந்து சேஃப்டி மார்ஜின் சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது சேஃப்டி மார்ஜின், ஒரு சேஃப்டிக்காக. ஏன்னா பிரிண்டில் கொடுக்குறப்ப அது மிஷினில் வர்றப்ப கொஞ்சம் முன்ன பின்ன பேப்பர் அசையும். அப்போ வந்து நம்ம ரொம்ப எட்ஜில் வச்சுட்டோம்னா சில டெக்ஸ்ட் கட் ஆகிடும், இமேஜ் கட் ஆகிடும். அப்படிங்கிறனால எப்போதுமே ஒரு சேஃப்டி மார்ஜின் ஒரு 3 mm வச்சுப்பாங்க, ப்ளீட்னு ஒரு 3 mm வச்சுப்பாங்க. அப்போ ஆக்சுவல் சைஸை விட ஒரு 3 mm போத் சைட் டாப் அண்ட் பாட்டம், சிமிலர்லி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுறது தான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா புக் டிசைனிங் வந்து ஈஸி. ஸோ முக்கியமானது ப்ளீட் லைன், கட் லைனுங்கிறது ஃபினிஷிங் சைஸ் ஆஃப் த புக், சேஃப்டி மார்ஜின்ங்கிறது உள்ள தள்ளி. நீங்கள் விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், விசிட்டிங் கார்டில் ஆல்ரெடி இந்த சேஃப்டி மார்ஜின்லாம் வச்சுட்டு அதுக்கு வெளியில் அந்த டெக்ஸ்ட்டை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது கட்டிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதனால் அதுக்கு சேஃபாக ஒரு இது இருக்கிறது தான். இப்போ இந்த படத்தில் இந்த கட் லைனோட இந்த ஆரஞ்சோட அப்படி கட் பண்ணி இவ்வளோ தான் எனக்கு ஃபினிஷிங்கில் வரும். இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க, வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் கட் ஆகி வரும். ஸோ இந்த இது புரிஞ்சுதுங்களா? சார் ஃபாலோ பண்ணீங்களா? சார் ஓகேங்க சார். ஓகே சார். அடுத்தது ஸ்பைன். ஸ்பைன் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்பைன்ங்கிறது என்னன்னா, இப்போ இந்த புக்கோட இந்த பக்கம் இது எவ்வளோ விட்த் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் பார்த்துட்டோம். இந்த விட்த்து ஒரு புக்குக்கு எவ்வளோ விட்த் இருக்கணும், இதுதான் நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு ப்ளஸ் GSM ஆஃப் த பேப்பர். எவ்வளோ GSM போடுறீங்க, 80 GSM 70 GSM, அதுக்கு தகுந்தப்படி இது மாறும். இதை வந்து இதுக்கு ஒரு டேபிளே கொடுத்துருக்குறாங்க. 50 பேஜ் இருந்தால் 5 mm திக்னஸ் 80 GSM பேப்பருக்கு, இதே 100 GSM 5.5. ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ண முடியும். இல்லைனா இதுக்காக தனியாக கால்குலேட்டர்லாம் இருக்குது, அது எவ்வளவோ அது நம்ம எப்படி பார்க்குறது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னா. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸு. நார்மலாக A5 புக்குக்கு டாப்பில் வந்து 2 cm விடுவாங்க மார்ஜின், பாட்டம் லெஃப்ட் ரைட்லாம் வந்து 2.5 cm. ஸோ இதுவுமே எப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸை பொறுத்து, நீங்கள் நிறைய பேஜஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா புக்கு வந்து மொத்தமாக இருக்கிறப்ப பிரிக்கிறப்ப அவங்க எழுத்து கொஞ்சம் உள்ளே போயிடலாம், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது. ஸோ அப்போ வந்து அது தகுந்தவளோ பார்த்துக்கணும். அதுமாதிரி A4 வந்து ஒரு ஜஸ்ட்டு 0.5 cm வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன் பாட்டத்தில் அதிகமாக கொடுக்குறோம் 2.5னா, நம்ம பேஜ் நம்பர்ஸ்லாம் பாட்டத்தில் தான் கொடுப்போம். பேஜ் நம்பர், புக்கோட டைட்டில். சப்போஸ் நீங்கள் டாப்பில் கொடுத்தீங்கன்னா டாப்பில் 2.5 கொடுத்துட்டு பாட்டத்தில் 2 கொடுத்தா போதும். இதுதான் கான்செப்ட். இந்த மார்ஜின்லாம் வந்து உங்கள் இஷ்டம் தான், அது உங்களோட திக்னஸ் ஆஃப் த புக்கை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் புக்ஸு. பலவிதமான புக்ஸ் இருக்குது, புக்ஸ் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, லேமினேட்டட் கவர் புக்குன்னு சொல்லுவாங்க. அது லேமினேட் பண்ணி அப்படி ஷைனிங்காக இருக்கும். இந்த கவர் ஃபினிஷ் வந்து கிளாஸ் ஆர் மேட் ஃபினிஷ் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். இதோட கவர் திக்னஸ் வந்து 300 GSM போடுவாங்க. இந்த பைண்டிங்க்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் பைண்டிங் சொல்லுவாங்க. இதே மாதிரி பைண்டிங் இருக்கிறது. இது வந்து மேக்ஸிமம் 20 to 600 பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி புக்கு வந்து போடுறதுக்கு வந்து 600 பேஜஸ் வரைக்கும் இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போடலாம், லேமினேட்டட் கவர் புக்கு. இது எதுக்கு சூட்டபிள் ஆகும்னா, நாவல், சுயசரிதை, வரலாறு, இதே மாதிரி இதுக்கு இந்த மாதிரி புக்ஸு போடுவாங்க. இது வந்து லேமினேட்டட் கவர் புக். ரெண்டாவது சாஃப்ட் கவர் புக், அதாவது லேமினேட் கிடையாது, மற்ற எல்லாமே சேம், ஒரு நார்மல். இது ஷைனிங்காலாம் இருக்காது. இதுவும் கிளாஸ் மேட் போடுவாங்க. 300 GSM பர்ஃபெக்ட் பைண்டிங்கு, 200 to 600. இதே நாவல், சுயசரிதை, வரலாறு, இதே மாதிரி இதுக்கு போடுவாங்க. அடுத்தது ஹார்ட் கவர் அல்லது கேஸ் பவுண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்கும். இது வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் புக்ஸ் போடுறவங்களுக்கு இது போடுவாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு
அதே மாதிரி போடுறவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் போடுவாங்க. காஸ்ட்லியாக இருக்கும் இது கொஞ்சம். இதுலேயும் கிளாஸ் ஆர் மேட் கவர் இருக்கும். கவர் திக்னஸ் வந்து 2 to 3 மில்லிமீட்டர் இருக்கும். பைண்டிங் வந்து பல விதமான பைண்டிங் இருக்குது. போர்டு பைண்டிங், வினைல் பைண்டிங், க்ளோத் வச்சுருப்பாங்க, லெதர் போட்டிருப்பாங்க. இதோட பேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 16லேருந்து 1052 பேஜஸ் வரைக்கும் இந்த புக்கு இது போடலாம். இதுவும் சூட்டபிள் ஃபார் நாவல்ஸ். இது அது எந்த திக்னஸ் இருக்கோ அது அந்த இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புக்லெட்ஸ் ஆர் மேகசின்ஸ். இது மேகசின்ஸ்னால் நீங்கள் என்ன மேகசின், இப்போ ஜூனியர் உடன், ஆனந்த உடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். இதுவும் கவர் ஃபினிஷ் வந்து கிளாஸ் ஆர் மேட் இருக்கும். கவர் திக்னஸ் வந்து 100 to 200 GSM வரும். இதுக்கு பைண்டிங் வந்து ஸ்டாப்பிள் தான் பண்ணுவாங்க. ஸ்டாப்லர் போட்டிருப்பாங்க. ஸ்டாப்பிள் பைண்டிங் அப்படிம்பாங்க, சென்டர் பின் அப்படிம்பாங்க. இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் மேக்ஸிமம் ஒரு 80 பேஜுக்குள்ளே இருந்தால் பெரும்பாலும் இந்த மாதிரி புக்லெட்டுக்கு போயிடுவாங்க. இது சூட்டபிள் ஃபார் மேகசின்ஸ், சில்ட்ரன் புக்ஸு இதுக்காக பண்ணுறது. அடுத்தது வயர் பவுண்ட் புக்கு. இதே மாதிரி புக்ஸு இது வந்து மேக்ஸிமம் 680 புக்கு இருக்கிறது, 680 பேஜு. இது பெரும்பாலும் குக்கிங் சம்மந்தமானது, ரிசீப்ட் சம்மந்தமானது, அதே மாதிரி புக்ஸுக்கு இந்த மாதிரி வயர் பவுண்டு போடுவாங்க. இது எல்லாமே வந்து இதெல்லாம் போகணும்னு கிடையாது. பட் இது ஜென்ரலாக இதில் இத்தனை டைப் ஆஃப் புக்ஸு வந்து அவைலபிள். நீங்கள் எந்த இதில் வேணாலும் உங்களோட இது பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். டைப்ஸ் ஆஃப் பேப்பர் இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது பைண்டிங் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் சார் சாரிங்க சார், இதுக்கு பிஃபோர் போட்ட அந்த கொஞ்சம் ஸ்லைட் ப்ரீவியஸ் போங்க சார். இல்லை இதுக்கு பிஃபோர் இல்லை இதோட கொஞ்சம் கொஞ்சம் இதா நெட்வொர்க் ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு. ஸோ வந்து ஆடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு பிஃபோர் போங்க சார். சாஃப்ட் கவர் புக்குன்னு பேர். இது லேமினேட் கவர். இதுலேருந்து ஆரம்பிக்குது புக் டைப்ஸ். ஓகே, அந்த இது சொன்னீங்க சார், சேஃப்டி மார்ஜின் ஸ்பைன். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க, என்ன கேட்குறீங்க? இல்லை நான் அந்த சேஃப்டி மார்ஜின் ஸ்பைன் அந்த பேஜை மட்டும் இன்னொரு டைம் கொஞ்சம் காட்டுங்க சார். இதா ஓகே ஓகே, இதான் ஸ்பைனுங்களா? இல்லை இவ்வளோ நேரமா வீடியோ தெரியலைங்க சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து ஆடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஸோ இப்போ வேற மொபைல் இருந்து ட்ரை பண்ணேன். ஓகே, இதான் ஸ்பைன். இந்த சைஸில் இருக்கு இல்லையா, புக்கோட பாட்டத்தில் இருக்கு இல்லையா, பேர்லாம் இருக்காங்கல்ல, அதுதான் ஸ்பைன். ஓகே ஓகே. அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸை பொறுத்தும், திக்னஸ் ஆஃப் ஜிஎஸ்எத்தை பொறுத்தும் அது வேரி ஆகும். 5 mm, இது 5.5 mm அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகும். இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நிறையா ஆன்லைன்லேயே இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது. இது வந்து மார்ஜின் A4 A5 பேப்பருக்கு எவ்வளோ மார்ஜின் விடணும் அப்படிங்கிறது, டாப்பில் எவ்வளோ, பாட்டத்தில் எவ்வளோ. பாட்டத்தை அதிகமாக விடுறது காரணம் நம்ம பேஜ் நம்பர் பாட்டத்தில் போடுறதா இருந்தால், சப்போஸ் நான் டாப்பில் தான் போடுவேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 0.5 கூட போட்டுங்க, அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து ஒயிட் பேப்பர்னு ஒன்று இருக்குது. புக்கு வந்து நார்மலாக நீங்கள் பிரிண்டிங் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க ஒயிட் பேப்பரா சார், என்எஸ் ஆமாங்க. என்எஸ்னா நேச்சுரல் ஷேடு. ஒயிட் பேப்பர்னா 100% ஒயிட்டாக இருக்கும். நேச்சுரல் ஷேட்னா 60 to 64% ஒயிட்டாக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும், சந்தன கலரில் இருக்கும் புக்கு. ஸோ அது வந்து நேச்சுரல் ஷேட். இப்போ நார்மலாக கவிதை புக்கு, இதெல்லாம் ஸ்டோரி புக்ஸு, அவங்க பெரும்பாலும் இதெல்லாம் வந்து 60% ஒயிட்டில் போடுவாங்க. டெக்ஸ்ட் புக்கெலாம் ஒயிட் 100% ஒயிட்டில் வரும். ஸ்கூல் புக்ஸு மற்றதெல்லாம் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி நாவல், கவிதைகள், அதே மாதிரி இது வந்து என்எஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி, இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அவ்வளோதான். இது பேப்பர் டைப். அடுத்தது சார் அந்த ஆயில் பேப்பர்னு சொல்லுவாங்களே, அதுவும் சேம் தானா? ஆமாம், இதிலே நிறைய நான் சொல்கிறது என்எஸ்ங்கிறது இதிலே ரொம்ப பழுப்பு கலர் ஒயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுலாம் நிறைய கிரேடிங் இருக்குது. பட் நார்மலாக புக்ஸுக்கு வந்து இந்த 2 தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா சார்? அடுத்தது போலாங்களா? ISBN, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். இது ISBNங்கிறது என்ன அப்படின்னா, த்ரூஅவுட் த வேர்ல்டு
நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா புக்குக்கும் ஒரு நம்பர், சீரியல் நம்பர், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்தியாவில் அத்தனை பேருக்கு ஒரு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதே தான் இதுவும். ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் புக்கு. இப்போ நான் ஒரு கதை புக்கு எழுதுகிறேன்னா அந்த என்டையர் கதை புக்கு ஒரு 100 அடித்தேன்னா அந்த 100க்கும் ஒரே ISBN நம்பர் தான். ஸோ அப்படி வாங்குறது தான். ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்கிறதால ஆஃபீஸு, அதுமாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்கள்ட்ட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ISBN வாங்கணும். ISBN வந்து நீங்கள் ஒரு புக்கு டிசைன் பண்ணிங்கன்னா கவர் டிசைன் பண்ண உடனே அந்த கவரோட ரேப்பரை மட்டும் அவன் கேட்பான். சாஃப்ட் காப்பி தான். நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்ன பப்ளிஷரு இதெல்லாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் எ வீக்கு உங்களுக்கு ISBN நம்பர் வந்துடும். நீங்கள் அப்புறம் அந்த பிரிண்ட் அடிக்கிறப்ப அந்த புக்கோட பின்னாடி வந்து ISBN நம்பரை யூஸ் பண்ணுவோம். ISBN நம்பர் வந்து மஸ்ட்டா அப்படின்னா எதுக்கு மஸ்ட்டுன்னா, இப்போ நீங்கள் உங்கள் புக்கை வந்து ஒரு பெரிய அமேசானில் விற்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய பப்ளிஷர் விற்கிறாங்க, ஹிக்கி பால்ஸில் விற்கிறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ISBN நம்பர் இல்லைன்னா புக்கை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ISBN நம்பரை வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. இல்லைனா சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ISBN நம்பர் வந்து அதுக்கு மஸ்ட்டு. ISBNல வந்து 13 டிஜிட் இருக்கும். ஒவ்வொரு டிஜிட்டும் இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து ISBN நம்பர், ISBN நம்பரு. இது வந்து கண்ட்ரி கோடு, இது வந்து பப்ளிஷரோட கோடு, அப்புறம் இது வந்து டைட்டில், எடிஷன், அது என்ன ஃபார்மேட்டு, இது வந்து ஐடென்டிஃபை செக் டிஜிட்னு ஒன்று சொல்லுவாங்க, லாஸ்ட் டிஜிட். ஸோ டோட்டல் 13 டிஜிட்ஸ் இருக்கும். இதுதான் ISBN நம்பர். இதே மாதிரி ISSN ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு, இது என்னென்னா இதுக்கும் ISBN வித்தியாசம். ISBNங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சிறுகதை தொகுப்பு போடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு புத்தகம் போடுறீங்க, கவிதை புத்தகம், அதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ISBN. ISSNங்கிறது வந்து ஜேர்னல்ஸு, பீரியாடிக்கல்ஸு, மேகசின்ஸு, அதுக்கு வந்து வாங்குறது ISSN இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர். இதுவும் ISBN மாதிரி தான் 13 டிஜிட் இருக்கும். இது மாதிரி இருக்குது 977123456 7. ஸோ இந்த நம்பர் இது வந்து ஒன்லி ஃபார் மேகசின்ஸு. இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆனந்தவிடன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ISSN நம்பர் இருக்கும், அது வாங்கணும். அடுத்தது பார்கோடு. பார்கோடுங்கிறது பொதுவாக எல்லா பொருள்களையுமே இருக்கும். நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா கூட அதில் பார்கோடு இருக்கும். அது என்ன பார்கோடுனா அந்த ப்ராடக்டோட பேர், அது யார் ப்ரொடியூஸ் பண்ணது, எவ்வளோ ரேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் அது இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிறது தான் பார்கோடு. இப்போ நான் ISBN நம்பர் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அந்த நம்பருக்கு ஈக்குவலாக பார்கோடு நம்ம ஜென்ரேட் பண்ணி, நீங்கள் புக்கில் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்கோடும் போட்டிருப்பாங்க, கீழே ISBN நம்பரும் போட்டிருப்போம். அது இங்கே போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ இது மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் இதுதான் ISBN நம்பர்னு வச்சுங்க, கீழே நம்பர் இருக்குது, மேலே இருக்கிறது பார்கோடு. இப்போ நான் அந்த ஸ்கேனரை வச்சு பண்ணேன்னா எனக்கு இந்த நம்பர் அப்படியே வரும். யார் பப்ளிஷரு, யார் ஆத்தரு, என்ன எடிஷன், இது எல்லாமே டீட்டெயில் வந்துடும். இது வந்து வித் பார்கோட ISBN நம்பர் இருக்குது. அடுத்தது நிறைய இது சொல்லுவாங்க, பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, அப்புறம் காப்பிரைட்னு சொல்லுவாங்க. சரி, பேட்டன்ட் அப்படிங்கிறது எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களோ, இல்லை ஒரு ப்ராசஸ். இப்போ ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சார் இல்லையா, தண்ணியிலேருந்து பெட்ரோலாக மாற்ற, அது ஒரு ப்ராசஸ். அதுக்கு வந்து அவர் பண்ணணும்னா ஒரு பேட்டன்ட் வாங்கிக்கணும். அதே மாதிரி சயின்டிஃபிக்காக ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் பேட்டன்ட். இன்னொன்று வந்து ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்குங்கிறது எதுனா, அது வந்து ஒரு பிராண்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் டாட்டா பேட்டா ஷூ இருக்குன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருப்பாங்க, லோகோ வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரேட்மார்க். ஒரு பிராண்டு, இல்லை ஒரு லோகோ, இல்லை அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு ஸ்லோகன் வச்சுருப்பாங்க, அதை கூட அவங்க ட்ரேட்மார்க்கு வந்து இது பண்ணிப்பாங்க. மூணாவது வந்து காப்பிரைட். இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாலேஜ் பேஸ்டு காப்பிரைட்டுங்கிறது. இது வந்து புக்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒரு மியூசிக், இப்போ இளையராஜா மியூசிக் போகிறாரு அப்படின்னா அவர் காப்பிரைட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பாடல் எழுதுகிறார் ஒருத்தர், அதுக்கு காப்பிரைட் அவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து காப்பிரைட்டு வந்து தேவை. ஒரிஜினல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆத்தர்ஷிப். இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இப்போ மியூசிக்னு பார்த்தீங்க, இப்போ நார்மலாக ஒரு புக்குன்னு வச்சிங்க, அந்த ஆத்தர் இறந்து 70 வருஷம் வரைக்கும் அந்த காப்பிரைட் வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். 70 வருஷத்துக்கு அப்புறமா அது யாரோட இதாக இருந்தாலும் சரி, அது வந்து பப்ளிக் டொமைன் ஆகிடும். யார் வேணாலும் அதை வந்து
பதிப்பு போடலாம். இப்போ நான் திருக்குறள் வந்து யாருனாலும் போடலாம், அது யாருக்கும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. அதுமாதிரி நிறையா புக்ஸு. ஸோ அந்த ஆத்தரோட லைஃப் டைம் ப்ளஸ் அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 70 இயர்ஸ். இதே ஒரு மியூசிக்கு அதெல்லாம் வந்து 60 இயர்ஸ். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் மாறும். நான் வந்து புக்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன் 70 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? காப்பிரைட் இது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ISBN வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு, காப்பிரைட் வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர். நம்ம அப்ளை பண்ணணும், நிறையா டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதை அப்ளை பண்ணி அவங்க அப்புறம் தான் பர்மிஷன் கொடுத்து நமக்கு அந்த நம்பரை கொடுப்பாங்க, காப்பிரைட் கொடுப்பாங்க. இப்போ காப்பிரைட் வந்து ஒரு புத்தகத்துக்கு தேவையா? ஹலோ சார், சொல்லுங்கள். ஒரு டவுட்டுங்க சார். காப்பிரைட் இப்போ சொல்கிறோம் இல்லைங்க சார்? ஆமாம். இப்போ மியூசிக்கெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ கேன்வாலேயே ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அது எப்படிங்க சார் இது? ஆமாம், அது நம்ம யூஸ் பண்ணுறது ஒருத்தங்க. அதாவது இப்போ நான் மியூசிக் நான் ஒன்று போடுறேன் அப்படின்னா நான் வந்து அதை ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம், இல்லை நான் அதை காப்பிரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து அந்த மியூசிக் நான் அந்த அப்லோட் பண்ணுறப்ப நான் வந்து போட்டுருவோம் இது என்னோட காப்பிரைட் அப்படின்ட்டு. இதை வந்து இப்போ யூடியூப்போ இல்லை ஏதோ ஒன்று அது வந்து பார்க்கும், ஸ்கேன் பண்ணுறப்ப பார்த்துருவாங்க. இதை வந்து வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போ இளையராஜாவோட எல்லா இசைக்கும் பாட்டுக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சார். அதனால் அவரோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஒரு பாட்டை பாட முடியாது ஆக்சுவலாக. பட் லோக்கல் பீப்புள் பாடினா அவர் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு SPB பாடுறாரு, இவ்வளோ பெரிய ஒரு பாடகர் பாடுறாரு, பாடி பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவர் நினச்சா கேஸ் போட முடியும். ஸோ அப்படி உங்களோட ஒர்க்கு அதான் சொல்கிறேன். மியூசிக்கு மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ்லாம் எல்லாமே இந்த பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணுறாங்களேங்க சார்? ஆமாம். அந்த அப்போ அதெல்லாம் காப்பிரைட் இல்லை அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒன்று ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது காப்பிரைட்டாக இல்லையாங்கிறது இருக்கும். ஓகே. காப்பிரைட் இல்லை காப்பிரைட் ஃப்ரீ அப்படின்னா அவங்க மியூசிக் கிரியேட் பண்ணி பப்ளிக்கில் கொடுத்துட்டாங்க, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணீங்க பட் எனக்கு ஒரு கிரெடிட் மாதிரி ஏதாச்சும் கொடுங்க அப்படிம்பாங்க. தேங்க்ஸ் டு ஸோ அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ போட்டால் போதும். சில பேர் வந்து நீ எதுவுமே வேணாம் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம்பாங்க. சில பேர் காப்பிரைட்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது மியூசிக் மட்டுமா இல்லைனா இந்த இமேஜஸ்க்கு கிளிப்பிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும்? எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறீங்கன்னா நிறைய இமேஜில் வந்து பெக்சல்ஸ் அது இதுன்னு போட்டு வச்சுருப்பான். அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணி அப்போ தான் தெரியும். நம்ம வீட்டிலே ஒரு இதில் டிசைன் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுட்டு அவன் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ நான் கமர்ஷியலாக அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் கோர்ட்டுக்கு போக முடியும், அவன் நஷ்டீடு கேட்க முடியும். அப்படி போனான்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். சார், இப்ப ரிங்டோன்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லைங்க சார்? ஒரு போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லைங்களா? இப்ப டவுன்லோட் பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோல அப்லோட் பண்ணோம்னாலும் அது காப்பிரைட் இஷ்யூஸ்ல வருமாங்க சார்? வரும். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிடும் அது காப்பிரைட்டடா இல்லை ஃப்ரீயா அப்படின்ட்டு. காப்பிரைட்னா நீ கண்டிப்பாக அதை எடுக்கவே கூடாது சார். இப்போ மேடம் கேட்ட மாதிரி இப்போ அவங்க சைட்ல அவங்க போஸ்ட் பண்றாங்க, அவங்க போஸ்ட் பண்றது தானே நாம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்றோம். ஆமா. அப்ப அவங்க சைட்காரங்க தான் சார் பர்சனலாக போஸ்ட் பண்ணாங்கன்னா அதான் சொல்கிறேன், அந்த இதை வந்து காப்பிரைட். இப்போ நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு கேட்கும் ஆர் யூ அலோவிங் திஸ் வீடியோ, அதை நீ இந்த வீடியோவை மற்றவங்க எடுத்து எடிட் பண்ணி வேற ஏதாச்சும் அதிலே பண்ணலாமா அப்படிலாம் கேட்கும். நான் பண்ணலான்னு சொல்லிட்டேன்னா அது வந்து ஃப்ரீ பப்ளிக் மாரி ஆயிடுச்சு அந்த கண்டென்ட். இப்போ நான் ஒரு கண்டென்ட் போடுறேன், அதை எடுத்து எடிட் பண்ணி ஒரு காமெடியாக கூட இன்னொருத்தவங்க வேறு பண்ணலாம், மாடிஃபை பண்ணி போடலாம், அப்டேட் பண்ணி போடலாம். நான் வந்து இல்லை யாரும் மாற்றக்கூடாது, ஒன்லி எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னோடய வீடியோவை யாராச்சும் எடுத்து போட்டாங்க, அவங்க யூடியூப் வீடியோவில் போட்டாங்க அப்படின்னா அது வந்து கண்டுபிடிச்சிடும் யூடியூப். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்போ சாஃப்ட்வேராக இருக்காங்க சார்? எதுங்க? இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் ஏதாச்சும் ஆப்போ இல்லை சாஃப்ட்வேரோ இருக்குங்களா? இல்லை நீங்கள் அதை அந்த மியூசிக்கையோ வீடியோவையோ இமேஜையோ பார்த்தாவே தெரியும், அதில் கொடுத்துருப்பான் இட் இஸ் லைசன்ஸ்டு வெர்ஷன் இருப்பான்.
நான் யாரும் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு படிச்சு பாக்குறது இல்லைங்க சார். எல்லாம் அலோ ஓகே ஆக்சஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு போயிடுறோம். அது நிறைய யூஸ் பண்ணுறான். பட் அவங்க வந்து சப்போஸ் பெரிய கமர்ஷியலில் அது போணுச்சுன்னா அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ புக்ஸுக்கு காப்பிரைட் தேவையா அப்படின்னா, நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிற புக்குக்கு காப்பிரைட் தேவை. சப்போஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் பெரும்பாலும் தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் அதை போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா அது பப்ளிஷ் ஆன டேட்டு தான் வந்து ஃபிக்ஸ்டு வச்சுப்பாங்க. நாளைக்கு கேஸுன்னு ஒருத்தர் உங்களை மாதிரியே ஒரே புக்கு மாரி உங்களை புக்கோட கண்டென்ட்டே சேம் இன்னொருத்தர் பப்ளிஷ் பண்ணுறாருன்னா எப்படி தான் பப்ளிஷிங் டேட் டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ கேஸுன்னு போகிறப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அந்த டேட்டை வச்சு அவங்க உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக நீங்கள் ரூல்ஸ் படி போகணும்னா காப்பிரைட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட சார் சப்போஸ் இப்ப உள்ள இருக்கிற கண்டென்ட் சேம், புக் நேம் மட்டும் டிஃபர் ஆகுது, அப்ப கூட காப்பிரைட் கிளைம் பண்ண முடியுங்களா? கிளைம் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ சில படம்லாம் பார்த்தீங்கன்னா என் கதையை திருடிட்டான்னு சொல்றாங்க இல்லையா? டைட்டில் திருடிட்டாங்க, மியூசிக்ல பாட்டுல திருடுறாங்க. பாட்டுலேயே நிறைய மிக்ஸ் ஆகி வருது. பட் அவங்க கேஸுன்னு போனாங்கன்னா அவங்க பக்கம் தான் நிற்கும் சார். பட் அவங்க ரீமிக்ஸ்னு தானங்க சார் விடுறாங்க அதை. அதான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணேன். இப்போ இளையராஜா மியூசிக்கை வந்து வேற ஒரு மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாருன்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை வரும். இப்போ அவர் பையனே நிறைய இடத்துல அவரோட அது பையங்கிறனால அப்பா வந்து எதுவும் பெருசாக சொல்ல போகிற கிடையாது. வேறு எது அனிருத் பண்ணணும்னா அனிருத் வந்து இளையராஜிட்ட ஒரு வேர்டு கேட்டுக்கணும், சார் அந்த இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷம் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட்டு வந்து போயிடுச்சு, நீங்கள் யாரும் யூஸ் பண்ணலாம். பட் நாம மொபைலில் ரிங்டோன் வச்சுக்கலாங்க சார், அதுக்கு யாராச்சும் காப்பிரைட் போட போகிறாங்க? அது கிடையாது, அது காப்பிரைட் கிடையாது. ரிங்டோன் வர்றது வந்து உங்களுக்கு ரிங்டோன் வர்றதெல்லாம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான். அதை நம்ம யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். காப்பிரைட் வந்து பெரும்பாலும் இந்த பப்ளிக் டொமைனில் இருக்க கூகுளில் இருக்க இமேஜஸ்ஸு, வீடியோஸு, மியூசிக், மெயினாக மியூசிக் தான் அது வந்து காப்பிரைட்டாக இருக்கும். இப்போ நானே ஒரு தமிழ் படத்தை வந்து விமர்சனம் பண்ணலான்னு வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு எடுத்து அதை வந்து அப்படியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஓட்டலாம் முடியாது. நீங்கள் நிறைய பேர் ரிவ்யூலாம் கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தையோ இல்லை ஒரு பாட்டையோ ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து அதை ப்ளே பண்ண மாட்டாங்க. அப்படியே ப்ளே பண்ணாலும் ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் கம்மியாக ப்ளே பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ டியூரேஷனில் வந்தால் காப்பிரைட் வராது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஓட விடுறீங்க, இல்லை ஒரு 3 நிமிஷம் ஓட விடுறீங்க, ஒரு பாட்டையோ இதோ ஓடிட்டு இந்த பாட்டு சூப்பராக இருக்குதுங்க, நல்லா பாடியிருக்காங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வந்துடும் யூடியூப்பில். புரியுதுங்களா சார்? யாரோ வந்து ஒயிட் பேப்பருக்கும் அது கேட்டாங்க. யார் கேட்டது? முனுசாமி சார். என்எஸ்க்கும் ஒயிட்டுக்கும் டிஃபரண்ட். ஓகே. ஒயிட் பேப்பர் 100% பியூர் ஒயிட் சார். அதில் எந்த வேற கலரும் மிக்ஸ் ஆகிருக்காது. நேச்சுரல் ஷேட், இதை வந்து நார்மலாக நேச்சுரல் ஷேட்லாம் சொல்ல மாட்டாங்க, என்எஸ் பேப்பர் அப்படிம்பாங்க ஷார்ட்டாக. என்எஸ் பேப்பரில் வந்து 60 to 65% இருக்கும் ஒயிட்டு. மீதி வந்து ஒரு சாண்டில் கலர் கலந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கவிதை புக்கோ இல்லை ஒரு சிறுகதை தொகுப்போ இல்லை நாவல் இதெல்லாம் போனீங்கன்னா இந்த என்எஸ் யூஸ் பண்ணுவாங்க பேப்பர். இது கொஞ்சம் படிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கண்ணுக்கு கொஞ்சம் இதாக இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒயிட் பேப்பர் வந்து பியூர் ஒயிட்டு. இப்போ நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். 5ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட், அதில் எந்த கலரும் மிக்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேப்பர் டைப்பு. நார்மலாக ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க சில கண்டிஷன்ஸ். என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜிஎஸ்எம் போடணும், 70 GSM 80 GSM, கவர் வந்து என்ன ஜிஎஸ்எம், 100 GSM 150 180 200 கேட்பாங்க. பேப்பர் வந்து ஒயிட் பேப்பரா என்எஸ்ஆன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பைண்டிங் வந்து பர்ஃபெக்ட் பைண்டிங்காக சென்டர் பின்னா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த பராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு அது புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க.
ஸோ காப்பிரைட் வந்து நான் சொன்னது வந்து ஒரிஜினல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆத்தர்ஷிப். நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பாடல் எழுதுறீங்க, அதை நீங்கள் காப்பிரைட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு, பட் ஒரு 1 month ஆகும் இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நம்ம வந்து அதோட ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சங்கத்தில் இதில் கொடுத்துருவாங்க டைட்டில். இப்போ இந்த படம், அந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, பாதாளம்னு ஒரு படம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, பூகோளம்னு ஒரு படம் எடுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த பூகோளங்கிற டைட்டில் அவன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தட் அதை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து அந்த படம் அவங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட எடுத்துப்பாங்க. அதுதான். ஸோ காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, இன்னொன்று என்ன பார்த்தோம், பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எது எல்லாமே காப்பிரைட் தான். பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட் இதெல்லாமே வந்து லீகல் சர்வீஸ்ல நம்ம அப்ளை பண்ணிக்கணுமாங்க சார்? ஆமாம். நாளைக்கு ஏதாச்சும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பொருளையோ இல்லை நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொசீஜரையோ என்னோட ஒருத்தர் சொன்னார்னா, நீங்கள் இந்த காப்பிரைட் பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுக்காக உள்ளதான் இது. ட்ரேட்மார்க்குங்கிறது அப்படி தான். இப்போ உதயகிருஷ்ணா நெய்னா அவன் ஒரு அந்த கிருஷ்ணார் படம் போட்டிருக்காங்க இல்லையா, அதே இதை நான் போட முடியாது. வேணுமா அந்த படம் போட்டு புல்லாங்குழல் இல்லாமல் போட்டு நான் அது வேறு லோகோ வேறு இதுன்னு பண்ணிக்கலாம். சேம் இது வைக்கக்கூடாது, அவ்வளோதான். ஈவன் அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, லெட்டர் ஸ்டைல். இப்போ பேட்டானா அந்த பேட்டாவோட ஃபாண்ட்டு, ஸ்டைல், கலர் எல்லாத்தையும் அவங்க நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாமாங்க சார்? எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு ஹார்ட் காப்பி லீகல் சர்வீஸ். இப்போ வக்கீல் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் இதுக்கு அப்ரோச் பண்ணுங்களா, இல்லை இது ஆன்லைன்லேயே? இது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் வக்கீல்கிட்ட தான் போகணும். இல்லை பிரச்சனை வந்தால் தான் வக்கீல்கிட்ட போகணும். அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை இது பண்ணாங்களா தான் நீங்கள் வக்கீல்கிட்ட போகணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பட் ட்ரேட்மார்க்காக இருக்கட்டும், பேட்டண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் நம்ம வந்து இப்போ காப்பிரைட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 3மே நீங்களே அப்ளை பண்ண முடியும். எல்லாமே ஆன்லைனு. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹார்ட் காப்பி மட்டும் அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்பிச்சிங்கன்னா அவன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவனுக்கு கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டோம்னா அவன் வந்து அந்த காப்பிரைட்டை இதை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஓகே. அடுத்தது ஃபிளிப் பிடிஎஃப். அதாவது இப்போ இந்த இதில் வந்து ஒரு புக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம். அது வெவ்வேறு சாஃப்ட்வேர் நம்ம பண்ணலாம். புக் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இன்டிசைன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. சில பேர் கோரல்ராலே புக் டிசைன் பண்ணுவாங்க, சில பேர் இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுவாங்க, இப்படி எம்எஸ் வேர்ட்லேயும் பண்ணுவாங்க. நம்ம பார்க்க போகிறது பப்ளிஷர், மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷ்னு ஒன்று இருக்குது. அது மைக்ரோசாஃப்டோட தான். அது புக் டிசைனுக்காகவே உள்ளது. அது ரொம்ப ஈஸி. யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் நம்ம ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபைலாக பண்ணுவோம். அதுலேருந்து எப்படி பிடிஎஃபாக மாற்றுவோம். அந்த பிடிஎஃப்லேருந்து ஃபிளிப் பிடிஎஃபாக மாற்றுவோம். ஃபிளிப் பிடிஎஃப்ங்கிறது எப்படின்னா, ஒரு புக்கு எப்படி நம்ம அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் டர்ன் ஆகுது, அதே மாதிரி ஆகிறதா வந்து ஃபிளிப் பிடிஎஃப். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஃபிளிப் பிடிஎஃப். இது புரிஞ்சுதுங்களா? இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. நம்ம டைரெக்டாக இதில் பண்ண முடியும், எதுலேயுமே பண்ண முடியாது. இதுக்கு தனியாக ஒரு ஃபிளிப் பிடிஎஃப்னு ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. இப்போ பப்ளிஷிங் இன் ஆன்லைன். இப்போ நீங்கள் ஒரு புக்கை டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது கிட்டத்தட்ட இ-புக்கு. பிடிஎஃபாக மாற்றிட்டிங்கன்னா அது என்னது, இ-புக். நீங்கள் அதை பிரிண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் காப்பி, ஒரு புக்காக உங்கள் கையில் கிடைக்கும், ஃபிசிக்கலாக ஒரு புக்கு கிடைக்கும். நார்மலாக நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிட்டீங்கன்னா அது பேர் இ-புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இ-புக்கை வந்து நீங்கள் நிறைய பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஈவன் புக்கு நீங்கள் பிரிண்ட்டு போட்டால் கூட அதையும் கூட நீங்கள் ஹார்ட் காப்பியை கூட நீங்கள் விற்க முடியும்.
உதாரணத்துக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் அமேசான், மெக்ஸ்டர், போத்தில் போதி, ஃப்ளிப்கார்ட் இப்படி நிறைய இருக்குது. இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிண்டல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் நம்மளை அப்லோட் பண்ண சொல்லுவான். நம்ம டிசைன் பண்ணதை வந்து அவன் இதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிட்டோம்னா, சாஃப்ட் காப்பி இபுக்கு பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டோம்னா அவன் இபுக்காக விற்பான். விற்றுட்டு இப்போ இது எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்மே எப்படின்னா அவங்க விற்றுட்டு அந்த இதில் வந்து ஒரு பர்டிகுலர் கமிஷன் எடுத்துப்பாங்க. 20%, 25% மீதியை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த புக்கை வந்து யாராச்சும் எனக்கு பிரிண்டட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா அதை அவன் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். நம்ம இபுக்கை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அதனால தான் அவன் பர்டிகுலர் சைஸில் கேட்குறது. இந்த சைஸில் நீங்கள் எனக்கு டிசைன் பண்ணி கவர் எப்படி பண்ணுங்கள், புக்கு எப்படி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. பண்ணி நம்ம இபுக்கை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கு இபுக்காக கேட்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து எனக்கு அந்த புக்கு வந்து பிரிண்டட் வேணும் அப்படின்னா அமேசான் வந்து அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதில் ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருவாங்க. மெக்ஸ்டர், போதி, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து சாஃப்ட் காப்பி விற்பனை பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியும் செல் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஒரு புக்கை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். இந்த பப்ளிஷரில் எப்படி புக்கு டிசைன் பண்ணணும்? ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் புக்கை டிசைன் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் கோரலால் பண்ணணும், இன்டிசைன் பண்ணணும் தேவை கிடையாது. இதுலேயும் நீங்கள் புக்கை டிசைன் பண்ண முடியும். நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக புக்கை நம்ம இதில் டிசைன் பண்ண முடியும். அந்த கவரை டிசைன் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷ்லேயே பண்ண முடியும். இருந்தால் கேன்வா தெரிஞ்சதுன்னா அதில் நீங்கள் கவர் டிசைனை சூப்பராக பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ளிப் பிடிஎஃபாக பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிப் பிடிஎஃபாகவும், ஏன்னா சில இடத்துல அமேசானில் சில இடத்துல வந்து ஃப்ளிப் புக்கையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்கம்பாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, பேஜ் 1/1 இதாகுது, அது ஃப்ளிப் பில்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பேக்ரவுண்ட் ரிமூவர். இது வந்து ஒரு தனி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். ஸோ இந்த 4 சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக A to Z ஒரு புக்கை டிசைன் பண்ண முடியும். டிசைன் மட்டும் நீங்கள் இபுக்காகவும் செல் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு பிரிண்டர்கிட்ட புக்கை கொடுத்து எத்தனை காப்பி வேணும். இப்போ வந்து நிறையா முந்தியெல்லாம் ஆஃப்செட்னு ஒன்று இருந்துச்சு. ஆஃப்செட்னா ஒரு புக்கு வந்து நீங்கள் மினிமம் ஒரு 100 அடிங்க அப்படிம்பாங்க, இல்லை ஒரு 200 அடிங்க, அப்போ தான் அவன் போடுவான். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த காசு கட்டுப்படி ஆகும். இப்போ வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இருக்குது, PODன்னு சொல்லுவாங்க. PODயில் வந்து நீங்கள் மினிமம் 12 புக்ஸ் அடிக்கலாம். மினிமம் நம்பர் வந்து 12 புக்ஸு. எனக்கு 25 புக்கு வேணும்னா 25 புக்கு மட்டும் அடிச்சு கொடுத்துருவாங்க. காஸ்ட்லாம் ஒன்று தான். ஒரு புக்குக்கு என்ன விலையோ அதே தான் 25 புக்குக்கும். நம்பர் ஆஃப் புக் அதிகமாக ரேட்டு கம்மியாகும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் 200 புக் அடித்தாலும் 300 புக் அடித்தாலும் 12 புக் அடித்தாலும் புக்கோட காஸ்ட் ஒன்று. வேணுமா கொஞ்சம் நம்பர் கூட போகிறப்ப லேசாக பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தவிர காஸ்ட் வைஸ் வந்து 12 புக், ஒரு புக்குக்கு என்னவோ அதுதான் 1000 புக் அடித்தாலும் ஆகும். ஸோ அது வந்து POD எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர், கேன்வா, ஃப்ளிப் பில்டர், பேக்ரவுண்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா என்னென்ன நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் டிசைன் ஏ புக், ஜேர்னல், மேகசின், எது வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஒரு புக்கோட கவரை நீங்கள் டிசைன் பண்ண முடியும். இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி அதுக்கு கலர் எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி கன்வெர்ட் வைக்க முடியும். அப்புறம் PDF, ஃப்ளிப் பிடிஎஃப் பண்ண முடியும். இப்போ அந்த ஆன்லைனில் இந்த புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். ISBN எப்படி வாங்குறது, காப்பிரைட்ஸ் எப்படி வாங்குறது, பார்கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இது ISBNக்கு எப்படி பார்கோடு ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் பண்ண முடியும். புக்குக்கு ISBN தேவை கிடையாது. நீங்கள் ஹார்ட் காப்பி புக்குக்கு மட்டும்தான் ISBN தேவை. மற்றபடி ஒரு புக்குக்கு ISBN தேவை கிடையாது. இப்போ இந்த கோர்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவல் கோர்ஸ் வந்து ஒரு 5 days கோர்ஸ். இது எல்லாமே இது பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் 5 days கோர்ஸு. இதில் அந்த 5 daysக்குள்ள கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துருவோம், சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இந்த ஃப்ளிப் பில்டர் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது ஆக்சுவலாக விலை வந்து 7000 rupees. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா. கோர்ஸோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனு,
இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு. அடுத்தது யூசர் அந்த பப்ளிஷரோட யூசர் இன்டர்ஃபேஸு, பேஜ் டிசைன் பண்ணுறது எப்படி, டெக்ஸ்ட் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, இமேஜஸ்ஸு, ஷேப்ஸு, அப்புறம் அதில் உள்ள அட்வான்ஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, மாஸ்டர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி கொண்டு வர்றது, பில்டிங் பிளாக்ஸ், வெவ்வேறு இது அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷன் இருக்கும், செக்ஷனை எப்படி கொண்டு வர்றது, பேஜ் நம்பர் ஒரு பர்டிகுலர் பேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறது, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது, இடையில பேஜ் நம்பர் இல்லாமல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸில் பார்ப்போம். அடுத்தது கவர் டிசைன் எப்படி பண்ணுறது, கவர் சைஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா ப்ளீடு அந்த இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கால்குலேட்டரே இருக்குது. அதில் உங்களோட நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு, என்ன ஜிஎஸ்எம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஹார்ட் கவராக சாஃப்ட் கவராக, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பர்டிகுலர் ஃபில்அப் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ப்ளீட் இவ்வளோ வச்சுங்க, இவ்வளோ மார்ஜின் வச்சுங்க, எல்லாமே சொல்லிடும். நீங்கள் அப்படியே அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி புக்கை டிசைன் பண்ண வேண்டியதான் கவரை. அப்புறம் ஃப்ளிப் பிடிஎஃப், ஐஎஸ்பிஎன் அண்ட் பார் கோடு எப்படி வாங்குறது, என்ன ப்ரொசீஜரு, காப்பி ரைட் ப்ரொசீஜரு, அமேசானில் எப்படி செல் பண்ணுறது, அதுக்கு வந்து கிண்டலுக்கு எப்படி புக்காக மாற்றுறது, அதுக்கு எப்படி கவர் டிசைன் பண்ணுறது, அப்புறம் அந்த செல்லிங் ப்ரொசீஜர்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் எப்படி அப்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களோட இதை கொண்டு வருது. அப்புறம் அதுமாதிரி மெக்ஸ்டரு, போதி, வேறு டாஸ்க் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, கையால் எழுதின ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, பிரிண்டட் டெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேண்டு காப்பியோ இல்லை ஒரு டைப் பண்ண ஒரு பேப்பரில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றி வேர்டில் மாற்றி நம்ம அதை எடிட் பண்ண முடியும், ஒரு இமேஜை வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. இப்போ நியூஸ் பேப்பர்னு வச்சிங்களேன், இப்போ தினமலரில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, தினமலர் நியூஸ் பேப்பரில் ஒரு டெக்ஸ்ட்டு வந்துருக்குது. அதை எப்படி அப்படியே வந்து ஒரு வேர்டில் வந்து ஒரு டைப்பு டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பிடிஎஃப்ல உள்ளது எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்டையர் கோர்ஸ் 5 days கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த கோர்ஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து 5th February to 9th February நடக்குது. 5 days. இதோட ஃபீஸ் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறது வந்து 1500 மட்டும்தான். இந்த கோர்ஸ் வந்து வெளியில் வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது இவ்வளோ கண்டென்ட்டோடு சேர்த்து கோர்ஸ் கிடையாது. இதில் வந்து ஒரு பார்ட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கே மினிமம் 5000 வாங்குறாங்க. பட் நான் வச்சுருக்கிற எல்லா கோர்ஸுமே மேக்ஸிமம் ஃபைலில் இது கட்டணமே ஃபீஸே வந்து 1500 தான் மேக்ஸிமம். இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது 5th to 9th பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது வந்து இப்போ நான் சொன்ன பேசிக்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் இந்த இபுக்ஸ் ஃபுல்லாவே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்குங்களா? பிடிஎஃப் நம்ம மாத்தணுங்க. இல்ல இப்ப யூசுவலி நம்ம இப்ப ஒரு இபுக் படிக்கிறோம்னா அது ஒன்லி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்குமா இல்லனா ஜேபிஇஜி ஃபார்மேட்லயும் இருக்குங்களா? இல்ல ஜேபிஇஜில இருக்காது, பிடிஎஃபா இருக்கும். இல்லனா இபப்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஃபிளிப் பிடிஎஃப் காமிச்சேன் இல்லையா? ஆமாங்க சார். அது வந்து இபப்னு ஒரு ஃபார்மேட். அதுல மாத்தணும். ஓகே ஓகே ஓகே. இபப்மா பியூபி. ஓகே ஓகே. பப்ளிகேஷனோட ஷார்ட் ஃபார்ம் பப். ஓகேங்க சார் ஓகேங்க சார். இப்போ இந்த கோர்ஸுக்கோசரம் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்குங்களா? கூகுள் ஃபார்ம் நான் அப்படியே என்ரோல் பண்ணி அனுப்புறேன் இருக்குது. ஓகேங்க சார் ஓகே. கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகேங்க சார். இந்த கிளாஸ் ரெக்கார்ட் இப்போ நான் இன்னைக்கு நடத்துறத வந்து ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் எனக்கு இப்போ ஆக்சுவலாக நம்பர் ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஷேர் பண்ண யாராவது வேணாலும் ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. ராஜ்குமார் சார் நம்பர்லாம் எனக்கு தெரியும், மற்றவங்க நிறைய பேர் நம்பர் எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.